ஜி.கே. நாகராஜ், டெல்லி 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கிறீர்கள். பாஜகவுடைய எந்த தேர்தல் வியூகம் இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறதா பார்க்கிறீங்க? ஒரு நல்ல ஆட்சி, நேர்மையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது. டெல்லியில் இதுவரை யாரும் செய்ய முடியாததை, ஆட்சிக்கு வந்து காங்கிரஸ் செய்யாததை, ஆம் ஆத்மி செய்யாததை பாஜக செய்யும் என்ற நம்பிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கங்கையை சுத்தப்படுத்துவோம், குப்பை இல்லாத நகராக டெல்லியை மாற்றுவோம். இந்த ரெண்டு ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு, ஊழல் தான் முக்கியமான ஒரு அடிப்படை காரணமாக அங்கே இருந்தது. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தான் மக்கள் விரும்பி அன்னை ஹாஸ்ரே அவர்களுடைய மூலமாக வெளிவந்த நம்முடைய மரியாதைக்குரிய கெஜ்ரிவால் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அதுவும் இன்று ஊழலில் ஊறி போனதால் டெல்லி மக்கள் முழுமையாக நம்பிக்கை இழந்து மிகச் சிறப்பான நிர்வாகத்தை தரக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். அவர்களால் தான் இது முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்று அவர்கள் வாக்களித்தார். இதை தொடர்ந்து ஆட்சியில இருந்த ஆம் ஆத்மி மீதான ஒரு அதிருப்தி அப்படின்னு பார்க்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி வழக்கமாக இருக்கும் ஒரு ஆளுங்கட்சிக்கு, அப்படியானதாக பார்க்கலாம் தானே? இப்ப நீங்க சொல்லக்கூடியது ஊழல் மட்டும்தான் அளவுகோல் அப்படின்னு எடுத்திருந்தா, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்று பிணையில தேர்தல் பரப்புரை செய்து அதன் பிறகு வந்த இடைத்தேர்தல்கள்லையும் நாடாளுமன்ற தேர்தலை அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் வெறும் ஊழலுக்கான அளவுகோலா பார்க்க முடியுமா? ஒரு கேள்வி இருக்குது, உங்களை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி. ஊழலற்ற கட்சி பாஜக அப்படின்ற ஒரு வாதத்தை நீங்கள் வச்சதுனாலே அந்த கேள்வி, உங்களுடைய கட்சியில சேர்ந்துட்டா வாஷிங் மிஷின் மாதிரி அவர்கள் எல்லாம் ஊழல் அற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். பிரதமரே ஊழல் குற்றச்சாட்டை சொன்னவருக்கு நிதியமைச்சர் பொறுப்பு அஜித் பவாருக்கு மகாராஷ்டிரால கொடுக்கப்பட்டதுங்கிறது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளை பாஜக எப்படி அணுகுகிறது, பாஜக ஊழல் செய்கிறதா இல்லையாங்கிறதல்ல பேச்சு. ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு பாஜக எப்படியான ஒன்றை அணுகுகிறது, அதில் என்ன அளவுகோல் வச்சிருக்கீங்கன்னு பார்க்கும்போது இதை எப்படி நீங்க ஆம் ஆத்மிக்கு மட்டும் பொருத்தி பார்க்க முடியும்? ஒரு மனிதனுடைய தன்மையை பார்க்கணுங்க. ஏற்கனவே இருக்கிற கட்சியில அந்த கட்சியோடு சேர்ந்து உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்க ஒட்டுதல் இல்லை. அவர் மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறார்கள். அப்படி ஒட்டுதல் இல்லாம காங்கிரஸ் இருக்கிறவங்க திருந்தி இந்த நாட்டுக்கு நான் தேசத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஒரு முறை தப்பு செஞ்சுட்டாங்க, அதுக்காக அவங்களுக்கு முடிஞ்ச வாழ்க்கை முழுதும் அவங்க நரக வேலை அனுபவிக்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் மக்கள் சேவை செய்ய விரும்பினால், எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் நேர்மையாக மக்களுக்காக உழைத்தால் மீண்டும் பாஜக வாய்ப்பை கொடுக்கும் என்று நரேந்திர மோடி அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்க கட்சிக்கு வாஷிங் மிஷின் என்பது அல்ல. எங்க கட்சிக்கு வந்தாங்கன்னா அவர்கள் புனிதவராக மாறுவதற்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கிறது. அது என்ன ஃபார்முலா சார்? பாஜகவிற்கு வந்துவிட்டால் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர்கள் புனிதராக மாறுகிறார்கள். வாஷிங் மிஷின்ங்கிற வார்த்தையை விட அதீத வார்த்தையை தான் நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க, புனிதர்ன்ற வார்த்தையை. அது என்ன சார் ஃபார்முலா? அது என்ன மேஜிக் விண்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க புனிதரா மாறுறதுக்கு? இல்லைங்க, வர்றவங்களோட நோக்கமே இந்த நாட்டிற்கு தேசத்துக்கு சேவை செய்ய வேண்டும். நான் செய்த தவறுகளுக்கெல்லாம் பாவ மன்னிப்பாக நான் அந்த கட்சியில இருந்துட்டேன், அங்கு பணியாற்றி விட்டேன், இனிமேல் நான் திருந்தி வாழ விரும்புகிறேன் என்று வருகிறவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நீங்க அப்படித்தான் பார்க்கணும். அப்படித்தான் அதுதான் உண்மையும் கூட. இப்ப நீங்க பல பேர் வர்றாங்க, வந்ததுக்கு அப்புறம் அவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா அவங்க கட்சியில் நீடிக்க முடியாது. அங்க செஞ்சாங்க, செய்ய வேண்டிய கட்டாயத்தை அவர்கள் தள்ளப்பட்டார்கள். காங்கிரஸ் என்கிற குடும்ப கட்சி ஆகட்டும், இல்ல மற்ற திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சி ஆகட்டும், இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஏன் டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் சேரல? இந்த உண்மையிலேயே டெல்லி மீது அக்கறை இருந்தார், அவங்க சேர்ந்திருக்கணும். ஏன் சேரல? சுயநலம், ஆட்சி அதிகாரத்தின் மீது உள்ள அந்த 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 பிடிப்பு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை. நீ மகாராஷ்டிரா தேர்தலில் பாத்தீங்க, எல்லாரையும் நான் வாங்கன்னு சொல்றேன். இந்த தேசத்திற்கு நீங்க உழைக்க தயாரா இருந்தா வாங்க, இணைந்து செயலாற்ற சொல்றோம்.
அதுதான் பாஜகவின் வெற்றி. 27 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மேண்டேட் கிடைக்குதுங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒன்று தானே. அதை வந்து அவர்களுக்கு சுயநலம் அப்படின்னு பார்க்க முடியாதுல்ல. தேர்தல் வியூகங்கள் வந்து தனித்து போட்டிடுறது, அவங்கெல்லாம் ஒன்னா போட்டிட்டாலும் நீங்க தான் கேள்வி கேட்குறீங்க, ஏன் இந்தியா கூட்டணி ஒன்னா போட்டிடுறாங்க, தனிச்சு நிக்க வேண்டியது தானே, நாங்க தனிச்சு நிக்கிறோம்ல, தனிச்சு நின்னு பார்க்க வேண்டியது தானேன்னு சவால் கொடுக்குறீங்க. அப்புறம் ஒன்னா நின்னுட்டாங்க, ஒன்னா நிக்கலன்னு நீங்க விமர்சிக்கிறீங்க. இல்ல, டெல்லி வரலாற்று எடுத்துக்கங்க, ஒன்னா தானே இருந்தாங்க இவங்க. ஆம் ஆத்மியோட ஆதரவோட தானே இவங்க முன்னாடி, நம்ம காங்கிரஸ் ஆதரவோட தானே ஆம் ஆத்மி இருந்தது. அப்புறம் வெளியே வந்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செஞ்சு ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வந்தார், தனியா ஜெயிச்சு வந்தாரு. ஏன்னா அது ஊழல் கட்சி, குடும்ப கட்சி. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வெளியே சொன்னப்போ அன்னைக்கு ஏற்றுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனா மீண்டும் அதே ஊழலில் ஒரு ஆம் ஆத்மி கட்சி, அதுவும் மதுபான கொள்கை ஊழல்ல பாத்தீங்கன்னா 2 அமைச்சர்கள், ஒரு முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. எப்படி மக்களுக்கு ஏற்றுக்கொள்வார்கள்? சார், நீங்களே சொல்றீங்க முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு. இன்னும் வந்து நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. சரி, காங்கிரஸை ஊழல் கட்சி என்று நீங்க ஒரு ஒற்றை பிம்பத்துக்குள்ள அடக்குறீங்க இல்லையா? அப்ப காங்கிரஸ்ல வந்து சோனியா காந்தி வந்து சிறைக்கு சென்றாரா, ராகுல் காந்தி சிறைக்கு சென்றிருக்கிறாரா, பிரியங்கா காந்தி சிறைக்கு சென்றிருக்கிறாரா, கார்கே சிறைக்கு சென்றிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அதுக்குள்ள இருக்குல்ல. அப்ப ஒட்டுமொத்தமா நீங்க அந்த கட்சினாலே குடும்ப கட்சின்னு சொல்றதுலையாவது ஏதோ ஒரு வகையில நீங்க உங்க ஃபார்முலாவுல அது அடாப்டபிலிட்டி இல்லைங்கிற இடத்துல இருந்து பேசுறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஊழல் கட்சிங்கிறது எப்படியான ஒன்று? நீங்க வரிசைப்படுத்தி பாருங்க. காங்கிரஸ் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு தெரியும். அது 2G இருந்து லைனா பட்டியலிட்டு சொல்றோம். குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருந்ததுனாலதான் நீதிமன்றத்துக்கு போகுது, வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே மாதிரி இங்கேயும் ஆம் ஆத்மி மீது குற்றச்சாட்டுக்கான முகாந்திரம் அதை எடுத்து கொடுத்ததே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் எடுத்து கொடுத்தோம்னா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போய் விசாரிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆதாரம் இருந்தது. இன்னொன்னு, ஆம் ஆத்மியுடைய பேராசையே காரணம். தங்களுடைய ராஜ்யத்தை விரிவாக்க வேணும், ஹரியானா போகணும், பஞ்சாப் போகணும், கோவா போகணும். இதுக்கெல்லாம் என்னாச்சு? அதாவது ஜனதாவிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியா மாறிய நீங்கள் இன்னைக்கு அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியா 3 முறை இந்த தேசத்தை ஆளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. படிப்படியா வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கிறது உங்களுடையது ஆரோக்கியமான வளர்ச்சினா, ஆம் ஆத்மி கட்சியும் அப்படி நினைக்கிறது தவறு இல்லையா? அது அந்த கட்சிக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை, ஜனநாயகம் கொடுத்திருக்கிற வாய்ப்பு, அதன் அடிப்படையில் அவங்க கட்சியை வளர்க்கிறாங்க. நான் மறுக்கல. ஆனா எடுத்த நடவடிக்கை என்ன, எதை அடிப்படையாக கொண்டு செய்தார்கள்? பணம் தேவை. அதுதான் மதுபான கொள்கையில் நடந்த கொள்ளை. இதுலதான் அவங்க மாட்டிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மாதிரி நேர்மையாக நீங்கள் மக்களோட மக்களாக சென்று சந்திச்சதுதான் பிரச்சனை இல்ல. டெல்லி மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு 3 முறை வாக்களித்தார்கள். ஏன் கொடுத்தாங்க? நேர்மைக்காக ஓட்டு கொடுத்தாங்க. ஆனா நீங்க உங்க ராஜ்ய விரிவாக்கத்திற்காக ஹரியானா போனீங்க, பஞ்சாப், அங்கெல்லாம் நீங்க காங்கிரஸோட போட்டி போட்டீங்க. ஊழல் கட்சியோடு போட்டியிடுகின்ற பொழுது நீங்கள் அந்த நிலைக்கு மாறக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டீங்க. ஆனால் அதிலிருந்து பாஜக தனித்து நிற்கிறது, ஊழலற்ற கட்சியாக பாஜக இருக்கிறது. அதனால்தான் 27 ஆண்டுகளுக்கும் மீண்டும் இங்கே மீண்டு வந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் தேர்வுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பர்வேஷ்கான வாய்ப்பு அதில் என்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அவருக்கான வாய்ப்பு இருக்கிறதா முதலமைச்சர் அறிவிக்கிறது? உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சி ஜனநாயக ரீதியான கட்சி. அவரைதானே சார் இன்னைக்கு மாலை அழைச்சிருக்கிறீங்க, ஈவினிங் அவரைதானே அழைச்சிருக்கிறீங்க. அதான் சொல்றேன். அதனால ஒரு மனிதன் டிக்டேட் பண்றது, அரவிந்த் கெஜ்ரிவால் டிக்டேட் பண்றவங்களோ அல்லது இங்க தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டிக்டேட் பண்றவங்களோ அவர் பண்ண மாட்டார். அவருதான் ஆவாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் மட்டும்தான். அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் ராகுல் காந்தி மட்டும்தான் எதிர்கட்சி தலைவராக முடியும். ராகுல் காந்தி மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் அல்லது அவர் வைக்கின்ற கைப்பொம்மைகள் மட்டும்தான் ஆக முடியும். எங்க கட்சி அப்படி இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவு செய்து அவர்கள் வாக்களிக்கின்றார், தேர்வு செய்கின்றவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். நீங்கள் அதை இன்று மாலை நீங்கள் அதை வெள்ளித்திரையில் காணலாம். நியூ டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால், கல்காஜில அதிஷி, மணிஷ் சிசோடியா வந்து ஜங்புராவில், இவங்க 3 பேருமே முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர். திட்டமிட்டு இவர்கள 3 பேரும் ஸ்ட்ராட்டஜி வச்சு அடிச்சிங்களோ? இவங்க 3 பேருமே ட்ரையல்ல இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்தே. அது ஒரு முக்கிய அவங்க கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான நபர்கள், நட்சத்திர நபர்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஏதோ ஸ்ட்ராட்டஜி வச்சு அடிச்சிங்களோ? வெரி கிளியர் ஸ்ட்ராட்டஜிங்க, மக்கள் ஸ்ட்ராட்டஜி இது. இந்த 3 பேரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அது குறிப்பா நீங்க மணிஷ் சிசோடியா குற்றம் சாட்டப்பட்டவர்களா இருந்தாரு. அதுவும் குறிப்பா நீங்க கெஜ்ரிவால் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு வந்தாரு.
இதற்கெல்லாம் தலைமை ஏற்று முதலமைச்சராக அதிஷி அவர்கள் பதவியேற்றாங்க. இந்த 3 பேருக்கும் சரியான தண்டனையை மக்கள் கொடுத்திருக்கிறார், பிஜேபி கொடுக்கல, மக்கள் கொடுத்திருக்கிறார். மக்கள்லாம் இந்த 3 பேர் தான் காரணம், இதை பின்வழியாக தொடர்ந்து செய்ய காரணமான அதிஷி, ஆனா அவங்களுக்கான தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள். மணீஷ் சிசோடியாக்கான தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் கதாநாயகன் யார்? அரவிந்த் கெஜ்ரிவால், அவருக்கும் தண்டனையை கொடுத்திருக்கிறார். பேசுவோம்.